ஹாய் ஆர்மி. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இந்த வீடியோவில் 2 இன்ட்ரோ வரும். ஸோ இது என்னதுன்னா ஒரு பர்த்டே இது. ஸோ 29 வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நேம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பர்த்டே விஷ் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அது முன்னாடி நான் ஆட் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே டு யூடா, ஹாப்பியாக இரு. ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் யுவர் பிளாக். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோக்கு நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் நிறைய பேர் இது வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக கேட்குறீங்க. ஸோ எனக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஏதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ எந்த தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஓகே, இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? எங்கக்கா என்ஜாய் பண்ணுறது, படிப்பு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த டார்ச்சர் இருக்குது. என்ன பண்ணுறது, அது நம்ம விதியாச்சே, படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே. அண்டு புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏறணும் ப்ளீஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏறிட்டு வருது. அந்த ஏறதை பார்க்கும்போது எனக்கு அப்படி சந்தோஷம் எகுறுது. ஸோ ப்ளீஸ் தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்சைடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் மெசேஜ் பண்ணும்போது வந்துட்டு நான் உங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா தான் நான் வந்து சப்ஸ்கிரைபரோ சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். நான் சில பேர்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது தெரியல. ஸோ அதனால் நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நானும் உங்கள்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக ஓப்பன் அப்பாக பேசுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருப்போன்னா, நீங்கள் வந்துட்டு ஜிசோ வந்து உங்களை கீழே தள்ளி விட்டுருப்பா. ஸோ நீங்கள் வந்துட்டு அதனால் ரொம்ப ஃப்ராக்சர்லாம் ஜஸ்ட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஒரு 2 நாள் சரியாக போய்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே போயிருந்திருக்கும். தென் வந்துட்டு தென் ஜிசோவும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ தொல்லை ஒழிஞ்சதுட சாமின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே சேர்ந்து ஆடுன்னு பாட்டை போது சும்மா குத்துன்னு குத்திருப்பீங்க 2 மணி நேரமாக. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே கிளம்பி டின்னருக்கு போயிருப்பீங்க. அங்கே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே உங்கள் டேபிள் மேலே தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு ஃபேமிலி இருக்க முடியுமா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே இந்த வெயிட்டெல்லாம் அப்படியே சுற்றி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு நீங்கள், உங்கள் அத்தை, உங்கள் பாட்டி 3 பேரும் சேர்ந்து டாக்டர்கிட்டயே போயிருப்பீங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்கள் அண்ணன், உங்களோட ஃப்ரெண்டு, தென் உங்களோட அத்தை எல்லாருக்குமே சொல்லியிருப்பீங்க. ஸோ எல்லோரும் மனசுலேயும் சந்தோஷம் இருக்கும்போது வந்துட்டு அதுவும் ட்ரிபிளெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது 2 வயிறில் மட்டும் அப்படியே சும்மா நெருப்பு அனலாக எரியும். ஸோ அதுங்க 2 யாரும் பார்த்தா ஜிசோ அண்ட் அவங்களோட அம்மா. ஸோ ஜிசோ வந்து இனிமேல் இந்த 3 குழந்தைக்கு நான் தான் ஏம்மா அந்த மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ எல்லாருமே வந்துட்டு நீங்களும் ரூம்லேயும் படுத்திருப்பீங்க. தென் வந்துட்டு இப்படியே ஒரு 5 மந்த்ஸ் போயிருக்கும். தென் உங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டு நீங்கள் உட்காந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கும்போது 7th மந்த் அப்போ வளகாப்புன்னு ஒன்று பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குத்த ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ மருமகளையும் தாண்டி மகாடா, நீ கேட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன்னா இன்றைக்கி ஈவினிங் வரும்போது உங்கள் அண்ணனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடு விட்டுருந்தாலே இட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஐ திங்க் திஸ் இஸ் ஃபிஃப்த் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து உங்கள் அத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அத்தையை ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அத்தை. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்லணும் சொல்ல? நீ என்ன கேட்டாலும் அதை செஞ்சுக்கிறதுக்கு நான், பாட்டி, தாத்தா, உங்கள் மாமா, உனக்கு 7 புருஷனுங்க இருக்கானுங்க. இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லு? நிஜமாக அதை தவிர வேறு எதுவும் வேணாம் அத்தை. நான்லாம் நினச்சிருக்கேன் அத்தை, எப்படி நான்லாம் வாழ போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணுறவங்க நல்லவங்களா இருப்பாங்களா, இல்லை வெளியே நல்லவங்களா உள்ள வேஷம் போட்டுட்ருப்பாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன் அத்தை. அதுவும் இல்லாமல் இந்த படத்துலலாம் பார்க்கும்போது, இந்த மாமியார்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம பயமாக இருக்கும் அத்தை. நமக்கும் இப்படி தான் வருவாங்களா, இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு செம்ம பயமாக இருக்கும் அத்தை. ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சிது. நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல அத்தை. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கண்ணு லைட்டாக கலங்குறீங்க. உங்கள் அத்தை அப்படி தொடச்சி விட்டு, "ச்சோ நீ பாருடா செல்லம், நீ எதுக்கும் கண் கலங்கவே கூடாது சரியா? ப்ரெக்னென்சி டைம் அப்போ மட்டும் இல்லை, நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ என்றைக்குமே கண் கலங்கக்கூடாது." அத்தை என்னத்த சொல்கிறீங்க?
நிஜமா தான் வாயன் சொல்றேன். நிஜமாவே அந்த ஜிஸோ இந்நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்தா, எங்கள என்ன பாடுபடுத்தியிருப்பான்னு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல வயன். அவள்லாம் பாம்பு பல்லுல இருக்கிற விஷத்த விட மோசம் தெரியுமா? ச்சே! இப்படியே அவங்களோட வார்த்தையெல்லாம் அந்த மாரி தான் இருக்கும். உனக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு எதுவும் இல்ல. தெரியும் அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே பார்த்துக்கிறேன். அந்த ஜிஸோவோட ஆட்டம் எப்படிதான் அந்த வீட்ல செல்லுதுன்னு. அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ உங்க அத்தையும் உங்கள ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்க பாட்டியும் உங்க கூட வந்து ஜாலியா 3 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஈவினிங் அப்படியே வரும்போது நம்ம பாய்ஸ் தென் உங்க அண்ணன், தென் உங்களோட மாமா எல்லாருமே வராங்க. ஸோ வந்த உடனே, "அம்மா என்னாச்சும்மா? மச்சானையும் கூட்டிட்டு வர சொன்னேன். என்னாச்சு? என்ன விஷயம்?" மச்சான்னு சொல்லும்போது உங்க அண்ணனுக்கு வேற ஒரு மாரி செம்ம ஹாப்பியா இருக்கு. இவ்ளோ பெரிய மனுஷன் நம்மள வந்து மச்சான்னு கொஞ்சம் கூட தராதரம் பார்க்காம சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ப ஜேகே இருந்துட்டு, "ஆமாம்மா, மச்சான எதுக்கு வர சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நம்ப நம்ம பாய்ஸ விட கொஞ்சம் உங்க அண்ணன் வந்துட்டு அதாவது நம்ம ஜேகே விட பெருசு தான். நம்ம ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஹொபிக்கு அடுத்ததா தான் வந்துட்டு உங்க அண்ணன் இருப்பார். ஸோ அந்த மாரி தான் வயசு வித்தியாசத்தில இருக்கும். ஸோ இவங்கலாம் தராதரம் பார்க்காம நம்மள மச்சான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, உங்க அண்ணனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, "சரிடா இருங்க, இருங்க வந்ததும் வராதமா ஏன்டா இப்படி கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன கூப்பிட்டு உட்கார வச்சர்றாங்க. ஸோ உட்கார வச்சுட்டு, "நீங்களும் எல்லாருமே உட்காருங்க. இன்னைக்கு என்னன்னா, என் மருமக என்ட்ட ஆசையா ஒரு விஷயத்த கேட்டா. அத தான் நாங்க பண்ண போறோம். அத பண்றதுக்காக நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஓகேவா?" ஓகேம்மா. ஆனா அப்படி என்ன விஷயம்? அதுவும் எங்க எல்லார்கிட்டயும் சொல்ற அளவுக்கு? அப்படிங்கிற மாரி ஜிம்மன் சொல்றான். வெயிட் பண்றா சொல்றேன். சரி ஓகே. அதாவது என்னன்னா, ஆ என்னோட மருமக இந்தியாவா? ஆமா, இந்தியா. இந்தியாலலாம் ப்ரெக்னன்சி டைம்ல 7வது மாசம் வரும்போது, வளகாப்புன்னு ஒரு ஃபங்ஷன பண்ணி, அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ, பொண்ணோட ஃபர்ஸ்ட்டு டெலிவரி அவங்களோட அம்மா வீட்ல தான் நடக்கும். அதே மாரி என் மருமகளுக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்காம். அதனால தான் கேட்டா, அதான் உங்க எல்லாரையும் இன்னைக்கு வர சொன்னேன். ஆனா, ஆன்ட்டி எ உங்க எல்லாருக்கும் ஓகேவா? அப்படிங்கிற மாரி உங்க அண்ணன் வந்து கேட்குறாரு. அப்போ உங்க அம்மா வந்துட்டு, "நீ எதுக்குப்பா இப்ப ஆன்ட்டின்னு கூப்பிடுற? நீயும் என்ன அத்தன்னே கூப்பிடலாம் சரியா? நீ எதுக்கு என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுற? ஆன்ட்டின்லாம் கூப்பிடாத ஓகே?" "சரிங்க அத்த. ஆனா உங்க எல்லாருக்கும் ஓகேவா? எனக்கு இது பண்றதுல ஓகே தான்." அப்போ நம்ம பாய்ஸ் இருந்துட்டு, "அப்போ வயன் அந்த ஃபங்ஷன் முடிஞ்சு அவ வீட்டுக்கு போயிருவாளா?" "ஆமான்டா. அவ வீட்ல தான் இருப்பா." "அம்மா அப்பனா இந்த ஃபங்ஷன் வேணாம்மா" அப்படிங்கிற மாரி ஜின் சொல்றான். ஸோ நீங்க வந்து ஐ மீன் உங்களோட அத்தை வந்துட்டு, "டேய் ஆரம்பிக்கும்போதே வேணான்னு வாய வைக்காதடா" அப்படிங்கிற மாரி உங்க அம்மா சொல்றாங்க. "நான் வாய வச்சாலும் பரவால்ல. வயன விட்டுட்டுலாம் எங்களால இருக்க முடியாது." "என்னடா சொல்றீங்க?" "ஆமாம்மா எங்களால வயன விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நாங்க அதெல்லாம் வேணாம்மா" அப்படிங்கிற மாரி நீங்க ஐ மீன் நம்ம பாய்ஸ்லாம் அழுதுட்டு இருக்கானுங்களா. உங்க அண்ணனுக்கு தென் உங்க எல்லாருக்குமே பார்த்து அப்படியே சிரிப்பா இருக்கு. இவனுங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு உங்க அண்ணனுக்கா தோணுது. ஆஃபீஸ்ல எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அந்த மாரி இருக்கு உங்க அண்ணனுக்கு. எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு அவரு. ஸோ அப்ப இருந்துட்டு அ உங்களோட மாமா இருந்துட்டு, "சரி, சரி, சரி, சரி அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இப்போ என்ன பையன் உங்கள விட்டு தனியா இருப்பான்னு தானே நெனைக்கிறீங்க?" "ஆமா." "சரி, நீங்களும் அவ கூடயே போங்க." "ஆனா மாமா அப்படி வராது மாமா. நான் மட்டும் தான் போயாகணும் அம்மா வீட்டுக்கு. ஹஸ்பண்டெல்லாம் கூட்டிட்டு போ முடியாது மாமா." வயன் வேணாம் வயன். நான் இப்ப அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் போ. நீ இங்கேயே இரு. வேணா உங்க அண்ணன வேணா இங்க வர சொல்லிக்கலாம். ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே. இது எனக்கு நான் நெறைய இதில பார்த்துருக்கேன். நெறைய ஃபங்ஷனும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் ஆசையா இருக்கு ப்ளீஸ். உனக்கு ஆசையா இருக்குன்னா அந்த ஃபங்ஷன் பண்ணி நம்ம வீட்ல இருந்துக்கலாம் போ. ஏய் ப்ளீஸ் டாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு சரி ஓகே. அந்த மாரி எல்லாருமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு, "நீங்க இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சொன்னா எனக்கு எப்புட்றா சந்தோஷம் இருக்கும்?" "ஈ சந்தோஷமா வயன்?" அப்படிங்கிற மாரி எல்லாம் கேவலமா சிரிக்கிறானுங்க. நீங்க எல்லாம் பார்த்துட்டு,
இதுக்கு அதுவே மேல் அப்படிங்கிற மாரி நீங்க, உங்க அத்தை, உங்க பாட்டி 3 பேரும் கோரஸா சொல்றீங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே டக்குனு ஒரு மாரி சிரிக்க ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸும் பார்த்துட்டு, சரி ஓகே. உனக்கு சந்தோஷம்னா, எங்களுக்கும் சந்தோஷம் தான். அப்படிங்கிற மாரி அவனுங்களும் சொல்றானுங்க. ஸோ உங்க அண்ணனுக்கும் செம்ம ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஹாப்பி. ஸோ வந்துட்டு அவங்களும் பார்த்துட்டு, ஓகே அத்த, வளைகாப்புக்கான செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்." ஐயோ! நீ எதுக்கு இப்ப செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்ககிட்டருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல தங்கம். என் மருமகளுக்கு நான் தான் செய்வேன். ஏன்னா அவ கேட்டது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தை உங்க அண்ணன்ட்ட சொல்றாங்க. உங்க அண்ணனுக்கா வந்துட்டு பரவாயில்ல இருந்தாலும் அம்மா வீட்டு சைட்ல இருந்து தானே பண்ணோம். நானே பண்றேன். அப்ப நான் அவளுக்கு அம்மாவே கிடையாதா? ஐயோ! நான் அப்படி சொல்லல அத்த. அது வந்து நானே பண்ணிக்கிறேன் தங்கம். இதில எனக்கு ஒரு சங்கடமும் கிடையாது சரியா? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் பண்ண மாட்டேனா என்ன? நிஜமா என் தங்கச்சி இந்த மாரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். ஐயய்யோ! அப்படி கிடையாது. நாங்க தான் குடுத்து வச்சிருக்கணும். உன் தங்கச்சி மாரி ஒரு பொண்ணு வரதுக்கு. அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு உங்க அண்ணனுக்கும் செம்ம ஹாப்பி. உங்களுக்குமே எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 1 மந்த்து பாஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு 7த் மந்த்தில 5த் டே. ஸோ இப்போ வந்துட்டு 7வது நாள் அப்போ வளைகாப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இது என்ன ஃபங்க்ஷன் புதுசா இருக்கே, புதுசா இருக்கே, இது என்ன ஃபங்க்ஷன், இது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஒரு மாரி என்னது அப்படின்னு ஒரு மாரி ரொம்ப எக்ஸைட்டடா வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் அப்படியே ஜிஸோ அண்ட் வந்துட்டு அவங்களோட அம்மாக்குமே போகுது. ஸோ அவங்களுமே வந்துட்டு, "வளகாப்பு ஃபங்க்ஷனா? என்னதும்மா அது?" என்ன கேட்டா, "எனக்கு மட்டும் என்னடி தெரியும்?" "தெரியல. போய் பார்க்கலாம். என்ன ஃபங்க்ஷன்னு." அப்படிங்கிற மாரி அவங்களோட அம்மா சொல்றாங்க. ஸோ வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு எல்லாருமே வந்துர்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்க அத்தை வந்து அழகா உங்களுக்கு அப்படியே பட்டு புடவை கட்டி, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, மேக்கப்லாம் போட்டு, தலைலாம் பின்னி அவ்வளோ அழகா கூட்டு வராங்க. நீங்க அப்படியே உங்க வயித்துல கை வச்சுட்டு அப்படியே வரீங்க. உங்க அண்ணனுக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்க அம்மாவே முன்னாடி வர மாரி இருக்கு. உங்க அண்ணனுக்கு பார்த்ததும் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிட்டு உங்க அண்ணனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே ஒரு மாரி அவரு அவர விட்டா அப்படியே உட்காந்து ஓன்னு அழுவாரு போல. அந்த மாரி இருக்கு. அவரு கண்ணு ஃபுல்லா டியர்ஸா தான் இருக்கு. அப்போ நம்ம சுகா பார்த்துட்டு, "என்னாச்சு? எதுக்கு அழறீங்க?" "இல்ல, எனக்கு என் தங்கச்சிய பார்த்தா எங்க அம்மாவ பார்க்குற மாரி இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் என் தங்கச்சி. அவளே ஒரு குழந்த. ஆனா அவளுக்கு இப்போ குழந்த பொறக்க போகுதுல்ல." அப்படிங்கிற மாரியும் உங்க அண்ணா அவ்வளோ எமோஷ்னலா பேசுறாரு. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே உங்க அண்ணன கம்ஃபர்ட் பண்ணிட்டு, அவங்களுமே வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நெறையா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து தன் ஒய்ஃபோட அண்ணன், தம்பிய வந்து அவ்வளவா பிடிக்காது. பட் ஆனா, உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே உங்களோட அண்ணன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆஃபீஸ்லயுமே சரி, ஒரு மரியாதையோட தான் நடத்துறாங்க. நம்ம பாய்ஸ் எல்லார்கிட்டயுமே ஒரு மரியாதையோட தான் நடந்துப்பாங்க. ஆனா, இப்பலாம் வந்துட்டு ஒரு மச்சான் அப்படிங்கிற மரியாதையும் சேர்த்து அவங்க வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க மேல ஒரு மாரி கை போட்டு, அவனுங்களுக்குமே அப்படியே ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குது உங்கள அவ்ளோ அழகான ஒரு கோலத்தில பார்க்கும்போது. ஸோ அப்படியே கூட்டிட்டு வந்து உங்க அத்தையும் வந்துட்டு ஒரு சோஃபா செட் மாரி இருக்கும். அதில அப்படியே பொறுமையா உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்படியே பாட்டிய தான் வந்துட்டு வைக்க சொல்றாங்க. ஸோ நீங்க அப்படியே சொல்றீங்க. பாட்டி ஃபஸ்ட்டு அது வைக்கணும், இது வைக்கணும். அப்புறம் அப்படி சொல்றீங்க. ஸோ அந்த பாட்டியுமே வந்துட்டு வச்சுட்டு உங்களுக்கு வளையலும் போட்டு விடுறாங்க. அப்படியே பூவெல்லாம் போட்டு "ரொம்ப நன்றி பாட்டி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படி வராங்க. ஸோ இப்போ உங்க அண்ணனும் வராரு. உங்க அண்ணன் அழுதுட்டே தான் இருக்காரு. அவருக்கு அழுகை நிக்கவே இல்ல. உங்கள அவ்ளோ ஒரு அழகான இதில பார்க்கும்போது. நீங்க நீங்க உங்க அண்ணன பார்க்கும்போது உங்களுக்குமே அழுகையா வருது. நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. "எதுக்குன்னு அழற?" "தெரியல வயன். இது நான் வருத்தத்தில அழ அழல வயன். இது எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா? நான்லாம் இப்படி உனக்கெல்லாம் பண்ணுவேனா?" அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளோ சந்தோஷத்த குடுத்துருக்காரு தெரியுமா? நம்பலாம் கஷ்டப்பட்டதுக்கு
எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்க அண்ணனும் அப்படியே ஹெட் டூ ஹெட் 2 பேரோட ஃபோர் ஹெட் அப்படியே ஜாயினா இருக்கு. உங்க அண்ணன் உங்க கன்னத்துல கை வச்சுட்டு இருக்காங்க. நீங்க உங்க வயித்துல கை வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ, அது அவ்வளோ க்யூட்டான மூமெண்ட்டா இருக்கு. ஃபோட்டோகிராஃபரும் அத அழகா ஃபோட்டோ கேப்சர் பண்ணி வச்சுர்றாரு. நம்ம பாய்ஸ்க்கு அத பார்க்கும்போது, என்ன ஒரு அண்ணன் தங்கச்சிடா அந்த மாரி இருக்கு. ஸோ, அதுக்கப்புறமா நம்ம பாய்ஸுமே ஒவ்வொருத்தரும் வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. தென் ஜிஸோ வரா. அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்க செம்ம ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஜிஸோ வரும்போது உங்களுக்கு அப்படியே மூஞ்சி ஐயோ! வந்துருச்சடா அந்த மாரி இருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ஜிஸோ வந்துட்டு, "ஹாய் வயன். ஹாய் ஜிஸோ. எப்படி இருக்க?" "ம். நல்லாயிருக்கேன் ஜிஸோ. எனக்கு என்ன கொறைச்சல்? என் புருஷன், என் அண்ணன், என் அத்தை, என் மாமா, என் தாத்தா, என் பாட்டி எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஜிஸோ. எனக்கு என்ன கொறைச்சல்?" "சரி வயன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளுமே வந்துட்டு உங்களுக்கு வைக்கிறா. அவ வந்துட்டு, "சத்தியமா சொல்றேன்டி, இந்த குழந்த நெஜமா உன் வயித்துல இருக்காது. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு." அப்படிங்கிற மாரி அவ மனசுல நெனச்சுட்டு அவ பாட்டுல போயிடுறா. ஸோ, அவங்களோட அம்மாவுமே அதே தான் வந்துட்டு பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க வந்து எல்லாருமே வந்துட்டு பண்றாங்க. உங்க கை நெறைய வளையலு, செம்ம அழகா இருக்கு நீங்க பார்க்கவே. நெறைய ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க அந்த ஈவென்ட்ல. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு பிரெக்னன்சி டைம்ல ஒரு பொண்ணு எவ்வளோ ஹாப்பியா இருக்கணுமோ, அந்த அந்த மாரி நீங்க இருக்கிறீங்க. இப்படிதான் வந்துட்டு ஒரு பொண்ணு பிரெக்னன்சி டைம்ல இருக்கணும் அப்படின்னு உங்கள வந்து எடுத்துக்காட்டாவே காட்டலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போவே வந்துட்டு உங்க அண்ணன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம பாய்ஸா வந்துட்டு நானும் போவேன், நானும் போங்கிற மாரி அப்படியே 7 பேர் கார மறிச்சிட்டு நிக்கிறானுங்க. அப்போ அவங்க அம்மாவும், அவங்க பாட்டியும் வந்துட்டு, "டேய்! என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? இப்படிலாம் மறிக்கக்கூடாது. வாங்கடா இந்த பக்கம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு கூட்டிட்டு, "நீங்க பின்னாடியே வேற ஒரு கார்ல போங்க. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்களும் வந்துட்டு வரானுங்க. நீங்க அத பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. உங்க அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் தங்கச்சி இப்படி விட்டு குடுக்காம இருக்காங்களே 7 பேரும், அந்த மாரி அவ்வளோ சந்தோஷம். ஸோ, எல்லாருமே வந்துட்டு அப்படியே இப்போ உங்க வீட்டுக்கு தான் போறீங்க. சொல்லியிருக்கேன்ல கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும் உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நீங்களும் அப்படியே போறீங்க. பொறுமையா உங்க அண்ணன் அப்படியே உங்கள கூட்டிட்டு போறாரு. தென் நம்ம பாய்ஸ் அப்படியே பின்னாடியே வரானுங்க. உங்க அண்ணன் கைய பிடிச்சிட்டு நீங்க அப்படியே நடந்து போகும்போது, உங்க அண்ணன் கைய பிடிச்சு நீங்க சின்ன வயசுல நடந்தது உங்க அண்ணனுக்கு ஞாபகம் வருது. "சின்ன வயசுல நீ என் கைய பிடிச்சு இப்படி நடந்த. ஆனா இப்ப நடக்கும்போது, நீயே ஒரு குழந்தைய பெக்க போறல்ல?" "ஆமாண்ணே. ஆனா என்னதான் இருந்தாலும், எனக்கு உன் கைய பிடிக்கும்போது ஒரு தனி ஃபீல் தானே. உன் கைய பிடிக்கும்போது எனக்கு அவ்வளோ சேஃபா இருக்க மாரி தோணும். நான் ஏதோ ஒரு ப்ரொடெக்ட் ஒரு எப்படி சொல்றது? ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க மாரி எனக்கு இருக்கும். அது அது என்னால சொல்ல முடியலண்ணே. அது அப்படி ஒரு ஃபீல்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ, உங்க அண்ணனும் உங்கள கூட்டிட்டு போயிட்டு, அப்படியே சோஃபால பொறுமையா உட்கார வைக்கிறாரு. அப்போ வந்து ஜெனியும் வந்திருப்பா. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ, ஜெனி வந்தோனே நீங்க பார்த்துட்டு, "நீ ஏன்டி வந்த? ஏய்! நான் வராம எப்படி இருக்க முடியும்? உங்க அண்ணனால மட்டும் தனியா பார்த்துக்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நீ காலேஜ் போறது?" "நான் காலேஜ் போறது நான் போயிட்டு வந்துடுறேன்டி. அப்போ கண்டிப்பா யாராவது ஒருத்தர் உன் கூட இருப்பாங்கல்ல? என்ன இருப்பீங்க தானே?" அப்படின்னு ஜெனி கேட்குறா. "கண்டிப்பா இருப்போம், கண்டிப்பா இருப்போம்ன்னு" 7 பேரும் சொல்றானுங்க. சரி, சரி. அ ஈவினிங் வந்து அவங்க வொர்க்க பார்க்கட்டும். நான் உன்ன பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஆனா உனக்கு எதுக்குடி சிரமம்? ஏய்! ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்றதுல சிரமம் ஒண்ணுமே கிடையாது வயன். சரியா? நான் உன்னோட ட்ரூ ஃப்ரெண்ட். ஒரு ஃபேக் ஃப்ரெண்டா இருந்தா தண்ணி மொண்டு குடுக்கறது கூட கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உனக்காக இருந்தா, உன்ன குளிப்பாட்டுறது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏய்! அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜெனி வந்துட்டு, "ஏய்! சொல்றேன்டி." சரி, சரி. அந்த மாரி சொல்லிட்டு அவ சொல்றா. நீங்க வந்து சொல்லிர்றீங்க. ஸோ, அப்படியே வந்துட்டு ஒரு 2 டேஸ் பக்கம் அப்படியே போகுதுடா. ஸோ, இப்போ வந்து நீங்க உங்க அண்ணன பார்த்துட்டு, "அண்ணா." சொல்லுவேன். என்ன வேணும்? ஜூஸ்? மில்க்?" "அண்ணா அது இல்ல. எனக்கு எங்கேயாவது வெளியே போணும் போல இருக்குண்ணா. போலாமா?" "ஏய்! ர இப்போவா? ப்ரெக்னன்சி டைமில கார்லலாம் அதிகம் ட்ராவல் பண்ணக்கூடாது வயன். ஆனா எனக்கு எங்கேயாவது போகணும் போல இருக்குண்ணா. ப்ளீஸ். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது குட்டியா ஒரு கடை இருக்கும்ல, அங்கேயாவது கூட்டிகிட்டு போண்ணா ப்ளீஸ்ண்ணா. வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு." ம். "சரி இரு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வந்து நம்ம ஆரம்க்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுங்க மச்சான்." "அது ஆரம் சார் அது வந்து" சாருன்னு கூப்பிடாதீங்க. ஆரம்னே கூப்பிடுங்க.
அது வந்து அறம் பையனுக்கு எங்கேயாவது வெளியே போகணும் போல இருக்கான். வெளியே கூட்டு போன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு கூட்டிட்டு போலான்னு. ஐயோ! அவ எங்களுக்கு பொண்டாட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு தங்கச்சி. எங்களோட உங்களுக்கு அவ மேல அதிக உரிமையே இருக்கு. நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துருங்க. ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வந்து, "சரி போலாமா? ஆனா நிஜமாவா?" "நிஜமா தான் சொல்றேன். வா போலாம்." சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாப்பியா கிளம்புறீங்க. ஸோ அங்க யாருமே வந்துட்டு பாய்ஸ் கிட்டலாம் சொல்றாங்க, "உண்மைதான் இல்லடா, நம்மள விட அவங்க அண்ணன் அவங்க அண்ணனுக்கு தான் அவ மேல அதிகம் உரிமை இருக்குல்ல." "ஆமாண்டா." "சரி. அவ சந்தோஷமா போயிட்டு வருவான்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே சொல்லிட்டு அவனுங்க ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ இங்க வந்துட்டு நீங்களும் உங்க அண்ணனும் அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஒரு 2 ஹார்ஸ் 2 1/2 ஹார்ஸ் அப்புறம் ஜிம்மனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ யாரு சொல்லுங்க? ஆ ஹலோ நீங்க ஜிம்மனா? ஆமா நான் தான். ஆ நீங்க கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? யாருக்கு என்னாச்சு? சார் நீங்க பேனிக் ஆகாதீங்க. கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்களேன் ப்ளீஸ். எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டி ஹாஸ்பிட்டல் சார். நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டமாக கிளம்புறத பார்த்து அவன் பாய்ஸ்லாம் என்னாச்சுடா என்னாச்சு? தெரியலடா, சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் வர சொன்னாங்க. யாருக்கு என்னாச்சா? தெரியல, அந்த லூசு கேட்டால் சொல்லி தொலைக்க மாட்டேன்து. யாருக்கு என்னாச்சுன்னே தெரியல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்பி வரானுங்க. அப்படியே யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வரானுங்க. வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டோடனே நீங்கள் ஜிம்மன் ஃபோன் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து. சார் நான் சொல்கிறத கொஞ்சம் பேனிக் ஆகாமல் கேளுங்க. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கள். யாருக்கு என்னாச்சுன்னு கூட நான் ஃபோனில் கேட்கும்போது சொல்லவே இல்லை. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் வயனுங்கிறது வயனுக்கு என்னாச்சு? வயனுக்கு என்னாச்சு சொல்லுங்க நர்ஸ். சார் சார் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ ரோட்டில் ஆக்சிடெண்ட்டா? ஆக்சி எப்போ நடந்துச்சு? எங்களுக்கு தெரியல சார். ரோட்டில் இருந்தவங்க தான் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோனில் பார்த்தோம். உங்கள் நம்பர் இருந்துச்சு. அதான் சார் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வாய்ஸ்க்கோ ஒன்றுமே புரியல. இதே நாய்ஸ் கேட்டால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என்னன்னு தெரியல திடீர்னு எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கானுங்க. தீபாவளியே வேலை பட்டாசு வெடிக்கிறானுங்க. வேறு வேலை ச்சீ வேலை ஐயோ வாய் வளருது. சரி விடுங்க, என்னமோ நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ வந்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பாய்ஸ்க்கா உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவனுக்கு பொறுமையாக வரானுங்க. அந்த ஐசியூவில் பார்த்தா இங்கே உங்களுக்கு அப்படியே அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே போட்டு தலையிலலாம் அப்படியே கட்டு போட்டு இருக்கு. அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இருக்கும்? என்ன எனக்கு ஒன்றுமே புரியலடா. அவ என்னடா இப்படி படுத்திருக்கா? நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க சார். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்க அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 7 மந்த்ஸ் அவ ப்ரெக்னென்ட். சார் ஐ நோ சார். அவங்கள பார்த்தாலே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். பேபி ஆல்ரைட். ஆனால் என் ஒய்ஃப் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவங்களுக்கு அவ்வளோ அடிலாம் படலை. அவங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருந்திருக்காங்க. பேக் சீட்டில் இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக தான் சார் இருந்திருக்கு. சரி ஓகே. அம்மா அவளோட அண்ணன் அவருக்கு தான் சார் ரொம்ப அடி. என்ன சொல்கிறீங்க? எங்கே அவர்? சார் அவர் அந்த பக்கம் ஐசியூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா உங்கள் அண்ணனுக்கா அவ்வளோ அடிபட்டிருக்கு உடம்புல. அவர் வயிற்றுலலாம் அந்த கிளாஸ் வந்து ஒரு மாதிரி கிழிச்சிருக்கு. அப்படியே ஒரு கண்ணுக்கிட்ட நெத்திலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடிபட்டிருக்கு உங்களோட அண்ணனுக்கு. அவங்க நம்ம பாய்ஸால் உங்கள் அண்ணனை பார்க்கவே முடியல. அப்படியே வந்துட்டு டேய் என்னடா அது இவருக்கு இப்படி இருக்கு? பையன் இதை பார்த்தானா செத்துருவாடா. என்னடா எப்படிடா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்? இதுக்கு பொறுமையாக தானடா அவர் காரை ஓட்டுவார். என்னடா இருந்திருக்கும்? ஒன்றுமே புரியலையே. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்க அப்படியே இருக்கானுங்க. ஸோ அப்படியே அவங்களோட வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. உங்களோட அத்தை மாமா பாட்டி தத்தை எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே உங்கள் அத்தை வந்து பையனுக்கு என்னாச்சு? என் மருமகளுக்கு என்னாச்சு சொல்லுங்கள், என் மருமகளுக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மேம். ஒரு ஆக்சிடெண்ட். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை மேம். லைட்டாக அவங்க தான் வீக்காக இருக்காங்க. பேபி ஆல்ரைட் மேம்.
ஐயோ! நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்ளோ பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அழுதுட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்க அண்ணன பார்த்தா, உங்க ஃபேமிலிக்கு தாங்க முடியல அத. அவன் பிளான் பண்ணி தான் பையன வந்துட்டு பேக் சீட்ல உட்கார வச்சிருக்கான். எவ்வளோ ஒரு நல்ல அண்ணன். அந்த மாரி சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்ளோ இதாகுது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பக்கம், உங்க அண்ணன் வேற ஒரு பக்கம். அவங்க ஃபேமிலியெல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. கன்டினியூஸா அழுதுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு 5 ஹார்ஸ் பக்கமா நீங்க அப்படியே ரொம்ப அன்கான்ஷியஸ்லயே தான் இருக்கீங்க. நீங்க அப்படியே டக்குன்னு ஒரு மாரி, "அண்ணா! வயன் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆரம் தான் இருப்பாரு. ஸோ அவர பார்க்குறாரு. "ஆரம், ஆரம் என் அண்ணன் எங்க ஆரம்? ஆரம் என் அண்ணன் எங்க?" நான் 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 எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்படி வந்தேன்? எனக்கு என்னாச்சு? என் அண்ணன் எங்க? ஒயின் ஒயின் பேனிக் ஆகாத ஒயின் பேனிக் ஆகாத. நான் சொல்றத கேளு. நீ நீ பயப்படாத பயப்படாத. உன் அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல ஒயன். இல்ல. எனக்கு ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எனக்கும் என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல. நான் என் நான் என் அண்ணன பார்த்தேன். அவனுக்கு ஒரு மாரி இங்கெல்லாம் ரத்தமா இருந்துச்சு. எனக்கு என் அண்ணன பார்க்கணும் ஆரம் ப்ளீஸ். எனக்கு என் அண்ணன பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போதே டாக்டர் இது நம்ம பாய்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, "ஒன்றும் இல்ல பேனிக் ஆகாதீங்க பேனிக் ஆகாதீங்க. பட் டாக்டர் என் அண்ணன பார்க்கணும் டாக்டர். நான் அவன பார்த்தேன் டாக்டர். அவனுக்கு உடம்பெல்லாம் அங்கங்கே பிளட்டா இருந்துச்சு. ப்ளீஸ் டாக்டர் நான் பார்க்கணும் பார்க்கணும் ப்ளீஸ். இங்கே பாருங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்க இப்படி பேனிக்லாம் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது எதனால் ஆச்சுன்னு தெரியணும். அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஓகே. கொஞ்சம் அமைதியா இருங்க. இது போலீஸ் கேஸ் ஆகும்னு தெரிஞ்சும் நாங்க இத உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து உங்கள இங்க நாங்க அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ கான்ஸ்டபிள் வருவாரு. நீங்க என்ன விஷயம்னு மட்டும் கேட்டுட்டு சொல்லுங்க ஓகேவா? நீங்க எதுவும் தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. ஆனா 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 டாக்டர் நான் 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 என் அண்ணன பார்க்கணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்குது டாக்டர். என் அண்ணன பார்க்கணும் ப்ளீஸ். அவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ, அவர யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ, நீங்க கொஞ்ச நேரம் டாக்டர் என் அண்ணன நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோனே, பாய்ஸ் எல்லாம் உங்கள கம்ஃபர்ட் பண்றானுங்க. அவனுக்குலாம் நம்ம என்னடா பதில் சொல்றது? அப்படிங்கிற மாரி இருக்கு அவனுங்களுக்கு. ஸோ, அப்ப உங்களோட மாமா வந்துட்டு, "வயன், மாமா என்னம்மா ஆச்சு? மாமா அது நானும் அண்ணனும் கார்ல போயிட்டு இருந்தப்ப ஒரு ஒரு கார் வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து அப்படியே மோதுனுச்சு மாமா. அது அது எப்படின்னு தெரியல. ரொம்ப ஃபோர்ஸா வந்து மோதுனுச்சு. அண்ணன் கொஞ்சம் வளைச்சான். ஆனா, அவனுங்களும் வளைச்சு வந்து கார இடிச்சானுங்க மாமா. நான் பார்த்தேன். என் அண்ணனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு, நெத்தி, கை எல்லா இடத்துலயும் ரத்தமா இருந்துச்சு. என் அண்ணன் அண்ணா என்ன மாமா அண்ணன் எனக்கு எனக்கு என் அண்ணனை பார்க்கணும் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் எனக்கு என் அண்ணனை பார்க்கணும். பையனியா கொஞ்ச நேரம் அமைதியாடா. கண்டிப்பாக அண்ணனை பார்க்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா? ஆனால் நம்ம பார்க்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டபிளுமே வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, நீங்களும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே எல்லாருமே பார்த்துட்டு, "வயன் அந்த கார் நம்பர் நோட் பண்ணியா?" "இல்லை எனக்கு தெரியல ஜெஹோப். அது அது ஆனால் ஒரு சம்திங் அது ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருந்துச்சு அந்த கார். மெரூன் கலரில் லைட்டாக எப்படி சொல்கிறது லைட்டாக பார்க்க ஜீப் மாதிரியே இருந்துச்சு. அது செம்ம ஃபோர்ஸாக வந்து மோதிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்ததே அண்ணனை மட்டும்தான். அவன் அவன் அப்படியே ஃபுல்லாக ப்ளட்டோட எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் வந்துட்டு ப்ளீஸ்டா வெளியே கூட்டிகிட்டு போன்னு கேட்காம இருந்திருந்தா அவனுக்கு இப்படி ஆயிருக்கவே இருக்காதுல்ல. எல்லாம் என்னால் தான். என் அண்ணன் என்னன்னு கூட நீங்கள் யாருமே என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் அண்ணன்ட்டே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. எனக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் ப்ளீஸ். ஐயோ பையன் நாங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போகாமல் இருக்க மாட்டோம். உன் அண்ணன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அத்தை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் வயன்
என்ன நம்பவே இல்ல. நம்புறேன் அத்த. அப்படின்னு சொன்ன உடனே, ஸோ நம்ம பாய்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பாய்ஸும் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களுமே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து அத கேட்டுட்டு கோவமா வந்துட்டு வெளிய போறானுங்களா, அப்ப அவங்க பாட்டி வந்துட்டு, "ஏய் என்னாச்சுடா? எங்க போறீங்க?" "பாட்டி நீங்க இங்கேயே இருங்க வா என் கூட. நாங்க வந்துர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் அவ்வளோ கோவமா போறானுங்க. ஸோ அவனுங்க பாக்கல கார் எடுத்துட்டு நேரா போய் ஜிசோ வீட்ல தான் நிக்கிறானுங்க. ஸோ ஜிசோ வீட்ல நிறுத்திட்டு ஹாரன் அடி அடிக்கிறானுங்க. ஸோ அவங்களும் யார்றா என்னடான்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழ ஹால் கிட்ட வந்துட்டு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் அப்படியே 7 பேரும் வரானுங்க. அவ்வளோ கோவத்துல. வந்த உடனே அ நம்ம பாய்ஸோட மாமா வந்துட்டு, "வாங்கப்பா என்ன என்னாச்சு? ஏதாவது விஷயமா? என்னாச்சு? ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு?" "மாமா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாம நடுவுல வந்து நீங்க எங்ககிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க." அப்படிங்கிற மாரி ஜேகே சொல்றான். உங்க உங்க மாமா ஐ மீன் அவங்களோட மாமாவ பார்த்துட்டு, "டேய் என்னடா பேசுற? மாமா ப்ளீஸ் சொல்றோம்ல அத மட்டும் கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க மாமாவ ஓரமா வச்சிடுறான். ஸோ ஜிஸோ நிக்கிறா. ஸோ அவ பார்த்துட்டு, "என்னாச்சு ஆரம்? ஏன் எல்லாம் ஒரு மாரி வந்திருக்கீங்க? என்னாச்சு ஜெஹோப்? என்ன ஏதேது வீட்ல விசேஷமா?" அப்படின்னு சொல்லும்போது, ஜேகே நேரா போய் பல்லார்ன்னு ஒரு அறை விடுறான் ஜிஸோ கன்னத்திலே. ஜிஸோ அப்படியே பார்க்குறா. அவ பார்த்த அடுத்த நிமிஷம் ஒரு அறை விடுறான். அத பார்த்த அடுத்த நிமிஷம் ஜிமின் வந்து ரைட் கன்னத்திலே ஒண்ணு விடுறான். அப்படியே வந்துட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தனும் விடுறானுங்க. நம்ம பாய்ஸோட அத்தைய பார்த்துட்டு, "டேய் நிறுத்துங்கடா. என்ன அடிக்கிறதுக்காக என் பொண்ண பெத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்ன கொலை பண்றதுக்காக உன் பொண்ண பெத்து வச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி சுகா கேட்குறான். "என்ன சொல்ற சுகா?" "ஆ பார்றா ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்காத அத்த. நீ எப்படியும் உன் பொண்ணு எப்படின்னு எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்டாட்டிய கொலை பண்றதுக்கு பார்த்துருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட கூசல. ஏன்னா விசேஷன்னு கேட்குறடி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சுகா போய் இன்னொரு வாட்டி சலுப்புன்னு வைக்கிறான். அவ கண்ணமே 2 பக்கமும் செவந்து போயிடுச்சு. அவ அப்படியே பார்க்குறா. "இதுக்கு தான் அடிச்சிங்களா? சரி விடு. என் மாமாங்க தானே அடிச்சாங்க. வாங்கிக்கிறேன். செருப்பாலே அடிப்பேன் ஜிஸோ. செருப்பாலே அடிப்பேன். என்ன எங்களை பேச வைக்கிறியா ஜிஸோ? ஆ எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் பொண்டாட்டிய கார் ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்துருப்ப. அதுவும் கொஞ்சம் கூட இருக்கலாமா அந்த குழந்தைங்களையும். மனசாட்சி இல்லை உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜேஹோப் கேட்கும்போது, அவங்களோட அத்தை இருந்துட்டு, "ஏன் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? என் பொண்ணு மனசு சின்ன வயசுலேருந்து ஆசையை வளர்த்துட்டு, ஏய் மயிரு அத்தனை பக்கமாக திட்டிட போதேன் மூடிட்டு இருந்துக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறான். அவங்களோட அத்தை ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டாங்க. நான் ஏன் மயிருன்னு திட்டும் போது, அப்போ அவங்க மாமா இருந்துட்டு, "என்ன சொல்கிற ஜிம்மன்?" "ஆமாம் மாமா, இதோ நிற்கிறாங்கல்ல உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் பொண்ணும்." "என் பொண்டாட்டி இருக்கால எங்களோட பொண்டாட்டி. எங்களோட பொண்டாட்டியும் எங்களோட குழந்தைங்களையும் பத்தாததுக்கு அவளோட அண்ணனையும் சேர்த்து கொலை பண்ண பார்த்துருக்கா. ஆளுக்கு காசு கொடுத்து ரவுடியை செட் பண்ணி கார் அரேஞ்ச் பண்ணி மெயின் ரோட்டில் வரும்போது கொலை பண்ண பார்த்துருக்கா தெரியுமா?" அப்போ ஜிஸோட அப்பாவும் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இதுங்க 2 இவ்வளோ டீப்பான லெவலுக்கு போகும் நான் நினைக்கவே இல்லை. வயனு இப்போ எப்படி இருக்கா? குழந்தைங்க எப்படி இருக்கு? வயனோட அண்ணன் எப்படி இருக்காங்க? இப்போ அவங்க 3 பேருமே நல்லா இருக்காங்க மாமா. சரி 5 பேருமே நல்லா இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜின் சொல்கிறாரு. "நான் பார்க்க வரட்டா?" "என்னங்க இங்கே உங்கள் பொண்ணை அடிச்சுட்டு போயிருக்காங்க. வெக்கமே இல்லாமல் போகிறீங்க. உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து என்னை நான் இன்றைக்கேது உன்னை திட்டியிருக்கேனா? இன்றைக்கி என்னை திட்ட வச்சிடாத. மூடிட்டு போயிடு. உன்னெல்லாம் கட்டின பாவத்துக்கும் உன்னை பெத்த பாவத்துக்கும் இன்னும் நான் எவ்வளோ அசிங்கத்தை தான் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல." அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட ஆரம்பம் வந்துட்டு, "இது பார், இதுக்கப்புறம் எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட 2 பேர் வந்தீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க.
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 7 பேரும் போயிடுறானுங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே யார்கிட்டயுமே எந்த விஷயத்தையும் சொல்லல. யார் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில அவங்க அண்ணனுமே கண்ணு முழிச்சிடுறாரு. அ டாக்டர் வந்துட்டு அ அங்கே ஒரு பையனும் வந்திருந்தாங்களா, அவங்க கண் முழிச்சுட்டாங்க. "நீங்க யாரையாவது பார்க்கறதுனா போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொன்ன உடனே, என் அண்ணன் தானே, நான் வந்து பார்க்குறேன் அத்த ப்ளீஸ் த்த. பையன் நீ கொஞ்ச நேரம் இரு. அங்கே போய் பேசிட்டு வரோம். கண்டிப்பா உன்ன கூட்டிட்டு போறோம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாய்ஸ் போறாங்க. உங்க அண்ணன் கண்லேருந்து டியர்ஸ் வருது. அப்போ உங்க அண்ணன் சொல்ற ஒரே வார்த்தை, "வயன் எங்க? வயன் நல்லா தான் இருக்கா? அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா உங்களுக்கு?" "எனக்கு ஒன்றும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இருக்கிற கோலத்த பார்த்தாலே தெரியுது. ஏன் பொய் சொல்றீங்க? வயன் வேற உங்கள பார்க்கணும்னு துடிக்கிறா. இந்த ஒரு நிலைமையில நாங்க எப்படி உங்கள அவள்ட்ட காட்டுவோம்? எப்படி தான் ஆச்சு? நீங்க எப்பயும் மெதுவா தானே போவீங்க. கொஞ்சம் நிதானமா போயிருக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி ஐ மீன் பாய்ஸோட அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ பாய்ஸ் இருந்துட்டு, "அம்மா ஒரு விஷயம் சொல்லணும்." "என்ன விஷயம்டா?" "ஆக்சிடெண்ட் இவர்னால நடக்கலம்மா. அப்புறம்?" "வயன் சொன்ன மாரி வேற ஒரு கார்னால தான் நடந்துச்சு." "கார்னாலயா? ஆனா எப்பிட்றா?" "வேற எவனோ ஒருத்தன் வேகமா வந்து இடிச்சிருக்கான்ம்மா. யாரோ காசு கொடுத்து ஆள் செட் பண்ணியிருக்காங்க. எங்க குழந்தையையும், எங்க பொண்டாட்டியும் கொல்றதுக்காக." அப்போ பாய்ஸோட அப்பா இருந்துட்டு, "ஜிசோவா?" "அப்பா, ஜிசோவான்னு கேட்குறேன். அவ தான் அந்த மாரி கிரிமினல் வேலைலாம் பாப்பா. அவ தானே? இரு நான் இப்பயே போய் அவள வச்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அப்போ நம்மளோட ஜேகே இருந்துட்டு, "அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ எந்த சண்டையும் வேணாம் ஓகேவா? இது ஜிஸோங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவளுக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே வேணாம். ப்ளீஸ்." "ஆனா அதுக்குன்னு இந்த ஜிஸோவ சும்மா விட சொல்றியா ஜேகே? என் மருமக பத்தாததுக்கு அவங்க அண்ணன் வேறடா. எப்படி கிடக்குறாரு அந்த மனுஷன்? கொஞ்சம் விட்டா அவர் உயிரே போகும். அந்த அளவுக்கு கிடக்குறாரு. எப்பிட்றா அமைதியா இருக்க சொல்ற?" "அப்பா நான் உங்கள அமைதியா இருக்க சொல்லல. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். பையனுக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிஸோவ பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 2 டேஸ் வரைக்குமே நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உங்கள் அண்ணங்கிட்ட உங்கள கூட்டிகிட்டே போகல. ஹாஸ்பிட்டலில் தான் 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களே அப்படியே பார்த்துட்டு இவங்களே நம்ம பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நம்மளே கிளம்பி போ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே இறங்கி நடக்கிறீங்க. ஸோ அப்படியே நடந்து நீங்கள் வரீங்க. நம்ம பாய்ஸ் வந்து வெளியே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே லைட்டாக ஒரு மாதிரி படுத்துருக்கானுங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு 2 ரூம் தள்ளி தான் வந்துட்டு ஒரு 2 ரூம் தள்ளி தான் வந்துட்டு உங்களோட அண்ணன் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் பார்க்குறீங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அண்ணனை பார்த்துட்டு உங்களால் முடியல. "அண்ணா." அப்படியே உங்கள் அண்ணன் உங்களை திரும்பி பார்க்குறாரு. "வயன்மா." "அண்ணா என்ன? அண்ணா என் என்னண்ணா அது?" "வயன் எனக்கு ஒன்றும் இல்லைடா. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. எங்கே இருக்காங்க? அறம், ஜென் எங்கே இருக்கீங்க?" அப்படின்னு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கத்தும்போது ஆக்சுவலி அவர் ரூம் வெளியுமே இருப்பாங்க. எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு. ஸோ அவங்க அண்ணன் கத்துற சத்தம் கேட்டு ஆரம், ஜின்ஷுகா, ஜேஹோப் 3 பேருமே வந்துடுறாங்க. ஸோ ஹேங் லைன்ஸ் எல்லாருமே உங்கள் அண்ணன் கூட இருப்பாங்க. மேக்னி லைன்ஸ் எல்லாருமே உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு, "ஃபைன் நீ எதுக்கு இங்கே வந்த? கையெடுங்க. இந்த 2 நாள் நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் என் அண்ணனை காட்டுங்கன்னு. இதுக்கு தான் காட்டாமல் இருந்தீங்களா? ஆனால் வயன் இப்படி காட்டா நீ எப்படி தாங்குவோம் வயன்? ஆனால் என்னால் முடியல ஆரம். என் அண்ணன் என்னால் அவனை இப்படி பார்க்க முடியல. எப்படி என்னால் முடியல முடியல ஆரம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நீல் டவுன் போடுறீங்க உங்கள் வயிறு பிடிச்சிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜின்னும் ஷுகாவும் உங்களை பிடிச்சிக்கிறாங்க. "வயன் வயன் பார்த்து வயன். அவர் இப்போ நல்லா இருக்கார் வயன்." "எப்படி சொல்கிறீங்க? எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் அன்றைக்கி என் அண்ணன்ட்ட கேட்காம இருந்திருந்தா
இப்போ என் அண்ணன் இப்படி இருந்திருக்கவே மாட்டான்ல. அவனுக்கு எல்லா பிரச்சனையும் சின்ன வயசுலேருந்து என்னால தான். ஒரு சந்தோஷம் கூட என்னால அவனுக்கு கிடைக்கவே இல்ல. எனக்காக கஷ்டம் மட்டும் தான் படுறானே அவன். அப்படின்னு நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. ஓகேடா அர்மீஷ், இதோட இந்த பாட்ட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்டு இந்த வீடியோ எப்படி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் உங்களோட ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எது ஷேர் பண்ணான்னா தாராளமா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்